கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்தி தலைப்பானது மேபி போசேத். மேபி போசேத் என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே வேதத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை அவன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மேபி போசேத் யார்? மேபி போசேத் ஒரு யாருடைய மகன்? யோனத்தானுடைய மகன். மேபி போசேத் பற்றி நம்ம படிக்க போகிறோம். மேபி போசேத் பற்றி நாளிலே படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் கர்த்தாவே, அதிசயங்களையும் நன்மைகளையும் நாங்கள் அனுதன்மைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, மேபி போசேத் இந்த மனிதனை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் தான் எங்களை கிருபைகளை தர வேண்டுமாய் கர்த்தர் இயேசுவின் பெயரால் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மேபி போசேத் என்ற மனிதனை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். மேபி போசேத் என்ற மனிதனை என்ன ஆனது பார்க்கும்பொழுது அவன் 2 கால்களும் முடமான ஒரு மனிதன். 2 காலுமே அவருக்கு என்ன ஆனது? குணமாகிவிட்டது, செயல்படாமல் போய்விட்டது. இப்போ எவ்வளோ ஒரு மனதிலே அவருக்கு 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால் அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபி போசேத் என்று பெயர். இப்போ சவுலும் யோனத்தானும் இறந்து போய்விட்டார்கள். சொன்ன செய்தியை கேட்டுக்கொண்டு அவனுடைய தாதி என்ன செய்கிறாள்? இந்த மேபி போசேத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். ஓடும் பொழுது என்ன ஆகுது? அவசரத்தில் கீழே போட்டாள். குழந்தை என்ன செய்து கீழே போட்டு விட்டாள். 5 வயசுலேயே கீழே அடிபட்டு கால் என்ன ஆயிடுச்சு? உடமாயிடுச்சு. கால் நடக்க முடியாத மனிதனாக மாறிவிட்டாள். இப்போ 5 வயதுலேயே வாழ்க்கையே ஆரம்பிக்கிற ஒரு சமயம் இல்லையா? 5 வயது சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவனுக்கு காலில் என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துருச்சு, நடக்க முடியாமல் ஆகிட்டான். அவனுடைய வாழ்நாளில் எவ்வளோ கஷ்டம். கால் இல்லாவிட்டால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அவனை மேலே கர்சனை வைத்து, கர்த்தர் அவன் மேலே கர்சனை வைத்து அவனை ராஜ்யபோஷணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ இன்னைக்கு படித்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதும் இதை பற்றி தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 வயதிலே கால்கள் இழந்த மனிதன், 5 வயதிலே முடமான அந்த மனிதன், அவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை மறுபடியும் எழுப்புகிறார். அவன் எங்கே இருக்கிறான்? லோதோர் என்ற நாட்டில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு வாழ்க்கையிலே வனமான கஷ்டம். 9ஆம் அதிகாரத்தை படிக்க பாருங்க. யோனத்தானும் தாவீதும் என்ன ஆன? 2 பேரும் உயிர் நண்பர்கள். எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் இன்னும் அவனுக்கு ஆணையிட்டார். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தார். யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீ உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதனால் உனக்கு விசாரிக்கப்படும். காரியம் நடந்த போது 3ஆம் நாளிலே நீ ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து போதுங்கம்மா. இப்போ 1 சாமுவேல் 18:3-4 படிங்க. 1 சாமுவேல் 18:3-4. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் போட்டுக்கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் பிள்ளையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இப்போ யோனத்தானும் தாவீதும் என்ன? 2 பேரும் உயிர் நண்பர்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆத்மாவை போல நம்ம சிநேகிக்க முடியுதா? இந்த காலங்களில் எவ்வளோதான் சிநேகம் வந்தாலும் அந்த ஒற்றுமை சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வசனத்தை பாருங்க, ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனையும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கட்சி
அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்த எல்லாத்தையும் கொடுக்குறான் பாருங்க. ஒரு அந்த உயிர் நண்பன் என்று பார்க்கும் பொழுது அந்த உயிர் நண்பனாக என்ன செய்கிறான் யோனத்தான் கூட தாவீது பழகுவதை பார்க்க முடியுது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? யோனத்தானும் சவுலும் இறந்து போகிறார்கள். இப்போ யோனத்தானுடைய மகன் தான் யாரு? சவுலுடைய மகன் தான் யோனத்தான். யோனத்தானுடைய மகன் இதான் வரலாறு பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்பொழுது நண்பர் இறந்து விட்டார், நண்பருடைய மகன் தான் இருக்கிறார். அவருக்கு என்னாச்சு? 5 வயசுல என்னாச்சு? அவங்க தாதி தூக்கிட்டு வரும்பொழுது பீடை ஓடி வந்து கீழே போட்டு நினைச்சிட்டாங்க, காலில் அடிச்சு காலில் என்ன ஆயிடுச்சு, நடக்க முடியாமல் உடவனாக மாறுகிறான். அப்போ அந்த மனிதனை வந்து பார்க்கும்பொழுது அவன் வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது. சிறு பருவத்திலே அவன் வாழ்க்கையே இரண்டு போய்விட்டது. அவன் இப்போ எங்கே இருக்கிறான்? 5ஆம் வசனம் படிங்க, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் வந்து வேற ஊருக்கு போயிட்டான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதே பாறையிலிருந்து அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைக்கிட்டான். அவன் அங்கே இல்லை, அவன் சொந்த இடத்தை விட்டு அவன் சொத்துக்கள் எல்லாம் பறித்து கொண்டார்கள். சவுல் என்ன செய்யறாரு? எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரை பறிச்சுட்டார். எதுவுமே இல்லை அவர்கிட்ட. கடைசியில் இப்போ எங்கே இருக்கிறார்? அவரு லோதே பார் என்ற ஊருக்கு போயிட்டார். அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். இப்போ அந்த இன்னொரு இடத்துல போயிட்டு இருக்கிறான். இவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மன உளைச்சலாக, மன அமைதி இல்லாமல் மனிதன் வாழ்ந்திருக்கலாம். அப்போ அந்த மனிதனை அந்த தாவீதின் அந்த நண்பரினுடைய மகன் என்று அவன் கேள்விப்பட்டு அவனை என்ன செய்கிறான்? இவன் அந்த அரண்மனைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறான். யோனத்தான் நிமித்தம் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யாருக்கு என்ன வருகிறது? தாவீதுக்கு என்ன வருகிறது? தாவீதுக்கு என்ன வருகிறது? அப்போ சில நேரங்களில் இந்த மனிதன் நம்மளை பற்றி யாருமே கவலைப்படவில்லையே, மனசில் அதிகமாக நினச்சிருக்கலாம்னு நினச்சிக்க மாட்டானா? அதிகமாக நினச்சிருப்பான். தனிமை உணர்வுகள், அதிகமான கவலைகள் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீதின் மூலமாக அவருக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார். அதிகாரம் முள்ளா நீ படிச்சு பாருங்க. அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு இருந்து ராஜ போஜனத்தை கொடுப்பதாக இந்த வசனம் வந்து சொல்கிறது. இவனை கூட்டு வந்தது யாரு? சவுலின் வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் தான், சீபா என்ற ஒரு மனிதன் தான் அவனை கூட்டு வந்து யார்கிட்ட? தாவீது ராஜாட்ட வந்து அறிமுகப்படுத்தி அவர் வீட்டிலே இருப்பதாக இந்த அதிகாரம் முழுவதும் படிக்கும்போது வருது. இப்போ காயம் கட்டிக்கிற ஆண்டவர் என்ன செய்கிற? அந்த மனிதனுடைய காயத்தை கட்டி, மேவிபோசே இந்த மனிதனுடைய காயத்தை கட்டி அவனை வந்து ராஜ போஜனத்தை உட்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். 12ஆம் வசனத்தை படிக்க பாருங்க. மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள ஒரு சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராக இருந்தார்கள். அதுக்கு முதல் வசனம் படிக்கிற பாருங்க. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியான் கடலைப்படி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத்தின் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான். பார்த்தீங்களா? இந்த தாவீது ராஜா அவனை கூப்பிட்டு கொண்டு வந்து லோதே ஊர்லேருந்து கூட்டு வந்து கடைசியில் நினைக்கிறார் ராஜ போஜனத்தை கொடுத்து அவனை வாழ்க்கையை மாற்றுகிறது. கர்த்தர் நாளில் பேசுகிறது என்னவென்றால், உங்களை ஆண்டவர் தனிமையாக விடப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார்? காயத்தை கட்டி அவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு வீட்டில் ராஜ போஜனத்தை நமக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மாடு நமக்காக அவர் காயப்பட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே காயப்பட்டார். காயப்பட்ட ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எப்படி யோனத்தானும் தாவீது எப்படி நண்பர்களாக நேசிக்கிறார், அதே போல ஆண்டவர் நம்ம மேல அதிகமாக என்ன செய்கிறார்? நேசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். அதான் வசனம் ஒன்று சொல்றது இல்லையா? நீதிமான் 7 தடவை எழுந்தாலும் எழுந்திருப்பான். அதே போலதான் அந்த மனிதன் நீதிமான் 7 தடவை எழுந்தாலும் எழுந்திருப்பான். அவங்க கண்டிப்பா எழுந்திருப்பார்கள், அப்படியே இருந்து விட மாட்டார்கள். இப்ப இவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. மேய்ப்பத்தோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. ஆனால் காலங்கள் கடந்தது. 20 ஆண்டுகள் அதிகமான காலங்கள் என்ன செய்கிறான்? அவன் தனிமையிலே இருந்தான், பயந்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனை கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை ராஜ போஜனத்தை அவன் உட்கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கை அவனுடைய கர்த்தர் அந்த காயங்களை மாற்றி அவனை மறுபடியுமாக ராஜ போஜனத்தை கொண்டு வருவதாக வேதம் சொல்கிறது. அதே போல லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வந்து இங்கே நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை படிக்க முடிகிறது.
இந்த ஓமையிலே பார்க்கும் பொழுது நல்ல சமாரியன் லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லிருந்து 37 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம். நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 25லிருந்து படிங்க. அதான் படிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது இல்லையா என்றார். அவன் விருதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்று எழுதியிருக்கிறார் என்றார். அவர் அவர்களை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய்ய, அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவர் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டுவிட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒருவன் ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்தில் வந்தான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சமூகத்தில் பார்க்கும்போது நல்ல சமாரியன் சம்பவம். இவனும் இந்த காயப்பட்டு கிடைக்கிறான். ஒரு ஓமை சம்பவம் தான், உண்மை சம்பவம் அல்ல, ஓமையாக சொல்லப்பட்டது. ஆனால் கள்ளர் கையிலே அகப்பட்ட ஒரு மனிதன், கள்ளர் கையிலே அகப்பட்டு குச்சியரும் புலையருமாக கிடைக்கிற அந்த மனிதனை அவனை எல்லாத்திலிருந்து அவனது எல்லாத்தையும் பிடிக்க கொண்டு அவனை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆனது, அவன் காயப்பட்டு ரோட்டில் கிடக்கும்பொழுது அந்த வழியாக இல்லை ஒருத்தர் ஆசாரியன் வருகிறான். அவன் என்ன செய்கிறான், இவனை கண்டுகொள்ளாமல் விலகி போனான். அப்புறம் பார்க்கும்போது இன்னொரு லேவியன் வருகிறான். அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். அவனும் பார்க்காம தான் போயிட்டான். அதுபடி அப்புறம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாக வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காய்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். பார்த்தீங்களா, அவன் சுய வாகனம் என்று பார்க்கும்பொழுது அந்த காலங்களில் என்ன சுய வாகனம் இருந்திருக்கும், கழுதுதான் இருக்கும். கழுதையிலே என்ன செய்கிறான், அந்த அடிபட்டு கிடந்த மனிதனை தூக்கி வைத்து கொண்டு அவனை சத்திரக்காரன் கையிலே கொடுத்து அவனை என்ன செய்கிறான், அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை துய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். யார் என்று தெரியாத ஒரு மனிதனுக்கு நினைச்சு அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்கிறான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றால். இந்த மனிதனுடைய குணம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் செலவழிக்கிறான். அந்த மனிதன் யார் என்று தெரியாத அடிபட்டு இருக்கிற மனிதனுக்காக அன்பின் மூலமாக அந்த வெளிப்பாடை அந்த மனிதன் அவனுக்குள்ள எல்லா காரியங்களும் அந்த மனிதனுக்கு செய்வதாக பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 3 பேர் இவங்க பக்கத்தில் வந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் யார் வந்தது, ஆசாரியன் வந்தாங்க. ஆசாரியன் வந்து அவன் போய்விட்டான். 2வது ஒருத்தர் லேவியனும் வந்தான், அவனும் விலகி போயிட்டான். 3வது வந்த நல்ல சமாரி என்ற ஒரு மனிதன் தான் என்ன செய்கிறான், அவனை பராமரிக்கிறான். லேவியனுக்கு எல்லாமே தெரியும், வேதத்தை படித்தவர்கள் தான். ஆசாரியருக்கு எல்லா வேதம் படித்தவர்கள் தான். நல்ல சமாரியனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோவா வேதத்தை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா கூட அந்த அன்பின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மனிதன் தான் அந்த மனிதன் மேலே அதிகமான அன்பை காட்டினான் என்று இந்த வசனம் சொல்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு இப்படி போய் நான் விட்டு செஞ்சுவிட்டு திருப்பி வரும்பொழுது கூட அவனுக்கு என்னென்ன தேவையோ முழுமையான சூழ்நிலைக்கு வரை என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்யுங்கள் சொல்லிவிட்டு சென்று இந்த அன்பின் ஆண்டவர் அதே போல தான் நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அதிகமாக நாமும் காயப்படும் பொழுது,
தாவீதின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையை நம்மை பார்க்கிற ஆண்டவர். ஆதாம் கீழே விழும் பொழுது என்ன நடந்தது? ஆதாம் கீழே விழுந்தாரா விழவில்லையா? ஆதாம் கீழே விழுந்தார். ஆதாம் கீழே விழுந்ததுனால என்ன ஆனது? தோட்டத்தை விட்டு வெளியே அழிக்கப்பட்டார், மகிமை இழந்து போனார். கீழே விழுந்ததுனாலே அவர் மகிமையை இழந்து போனார். ஆனால் இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது அவமானமும் துன்பங்களை அனுபவித்த அந்த மேய்ப்போல் சேர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கிருபையை செய்தார். ஆண்டவனாகி அந்த யார் மூலமாக? தாவீதின் மூலமாக கிருபை செய்வதாக அந்த வசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இருளான ஒரு காரியங்கள் வரும்பொழுது கூட லோதேர் என்ற அந்த பட்டணத்திலிருந்து என்ன செய்கிறார்? இந்த மனிதனை கூட்டு வந்து இவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்வதாக பார்க்கிறோம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் இந்த வசனங்கள் மூலம் படிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. என்ன யாருக்கு இருக்கிறது எதிர்காலம்? ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்காலம். பூமியில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார்கள். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மளை நேசித்து கொண்டிருக்கிறார், நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம அந்த எந்த கவலைப்படாமல் வசனங்களை நம்ம நோக்கி பார்ப்போம். வசனம்தான் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை வாழ வைக்கிற அந்த வசனங்களை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக.